சேலரி இன்க்ரீஸ் ஆனோடனே நீங்க ஸ்பெண்ட் பண்றதும் இன்க்ரீஸ் ஆகும். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆனோடனே நம்மளோட செலவையும் இன்க்ரீஸ் பண்றது. எக்ஸாம்பிள், ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு 50,000 ரூபாய் சம்பளமா இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. அதே சேம் ஃபுட் அண்ட் கிளாத்ஸ் போதும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ல சாப்பிடுவாரு, பிராண்டட் கிளாத்ஸ் வாங்குவாரு, எக்ஸ்பென்சிவான கேஜெட்ஸ்லாம் வாங்க ஆரம்பிப்பாரு. ஸ்லோவா அவர் வாங்குற சம்பளத்துக்கு ஈக்குவலா ஸ்பெண்டிங் அதிகப்படுத்திடுறாரு. சேவிங்ஸ் ஜீரோ. என்னால முடியலடா. சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட சேவிங்ஸை அப்கிரேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 5,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 15,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். இப்படி கன்சிஸ்டன்டா சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதான் லாங் டேர்ம் வெல்த் உருவாகும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும், மணி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ நிலவில் வச்சுக்கோங்க, இன்கம் இன்க்ரீஸ் ஆனா சேவிங்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.